ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஆரோக்கிய சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெஞ்சு சளிக்கு ஒரு நல்ல ஹோம் ரெமெடி பார்க்க போறோம். அதுக்கு நான் இந்த அற்புதமான தூதுவளை அப்படின்ற மூலிகையை வச்சு தான் செய்ய போறேன். பொதுவாக ரசம், துவையல், சூப் அந்த மாதிரி தான் இதுல செய்வோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மூலிகையை எப்படி கொடுக்கலான்றத பார்க்க போறோம். வாங்க இந்த மூலிகையை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதுல கொஞ்சம் முட்கள் இருக்கும், நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து எடுக்கணும். தூதுவளை முட்டை பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, நறுக்கிய தூதுவளை கீரை, 1 பவுல் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், உப்பு, 2 முட்டை, கொஞ்சம் காய்ந்த மிளகாய். இதில் நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளுமே சளிக்கு எதிராக வேலை செய்யக்கூடியதான். மிளகு, சீரகம், மஞ்சள், முட்டை எல்லாமே. ஸோ அதோட நம்ம இந்த தூதுவளைன்ற முக்கியமான மூலிகையும் சேர்க்க போறோம். முதல்ல இந்த சீரகத்தையும் மிளகையும் நான் நல்லா இடிச்சு வச்சுக்க போறேன். நீங்க தூளா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி இடிச்சு யூஸ் பண்ண போறேன். இப்போ தூதுவளை முட்டை பொரியல் செய்யலாம் வாங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் தூதுவளையும் நரம்புகளை பலப்படுத்தும் சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு 3 காய்ந்த மிளகாய் இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு பவுல் நான் இதுல சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து அது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்க தூதுவளை கீரையை இதுல சேர்க்க போறோம். தூதுவளை கீரையை பொறுத்தளவு நிறைய முட்கள் இருக்கும் இலையில கூட. அதனால நம்ம கவனமா அதை முட்கள்லாம் ரிமூவ் பண்ணணும். அந்த நடுவில் இருக்க தண்டை பிடிச்சி வச்சாலே எல்லா முள்ளும் வந்துடும். நம்ம அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தூதுவளையை நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கிட்டு கீரை இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த கீரை நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும் போது கவனமா இருக்கணும். ஏன்னா கீரையோட அளவு ரொம்ப குறைஞ்சிரும். அதனால உப்பு திட்டமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 முட்டையும் நம்ம இதுல சேர்க்க போறோம். முட்டை, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாமே சளிக்கு நல்ல மருந்து. அதனால நம்ம எல்லாத்தையும் இந்த டிஷ்ல ஆட் பண்ணி செய்றோம். பொதுவா இந்த தூதுவளை கீரையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த தூதுவளை கீரை ஆஸ்மா பிரச்சனை உள்ளவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும். நுரையீரல்ல இருக்க இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு நல்ல கீரை இது. அதனாலதான் இந்த கொரோனா ஆரம்ப காலத்துல எல்லாம் இந்த கீரையை அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அடிக்கடி இந்த கீரையை கொடுக்கறது நல்லது. இப்போ முட்டை நீங்க அப்படியே ரொம்ப கிளியரா இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. இந்த டைம்ல கொஞ்சம் மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்ப தூவிடலாம். அதோட கொஞ்சமா மஞ்சள் தூளும் நம்ம இதுல சேர்க்க போறோம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஜென்டலா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சுவையான தூதுவளை முட்டை பொரியல் தயாராயிரும். பாருங்க, இந்த பொரியலை பார்க்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றத ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். அதுபடி நீங்களும் செஞ்சு பர்ஃபெக்டா தூதுவளை முட்டை பொரியல் செய்யுங்க. இந்த டிஷ் நீங்க ஒரு மருந்து பொருளா நினைக்காம நீங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிடும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் 10 டேஸ் கண்டினியூஸா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. முதல் நம்மளோட வீடியோவை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.